ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/8/2024 50/50 FF 109க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போலில் வந்து 542 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 427 542. அதுக்கு முந்தினட்ரா பார்த்தீங்கன்னா 769, அதுக்கு முந்தினட்ரா நம்மளுக்கு 038, அதுக்கு முந்தினட்ரா 524 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளோட இது. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65 கூட்டி அதிலேருந்து வர்ற ஆன்சரை பெருசாக நம்ம வந்து எடுத்துக்கிற போது நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு அதோட நம்மளுக்கு சி போர்டுக்கான நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 553லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 485 நண்பா. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால இந்த 48 நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம இப்போ கூட்டணும் நண்பா. அதாவது 4 + 8 = 2. 2க்கு அடுத்ததாக இருக்கிறது 3 நண்பா. அப்போ 2 3 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு சி போர்டா அல்லது ஆல் போர்டா 2 அல்லது 3. இப்போ இந்த 553க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 272. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு இது ஹிட்டு. இப்போ நம்ம செகண்ட் ட்ரா பார்ப்போம் 272. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 272. இதில் நம்ம எடுக்க போகிறது 23. இது ரெண்டையும் நம்ம கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 230 இதை நம்ம கூட்டிடலாம். 2 + 3 = 5. 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ 56 நம்மளுக்கு இந்த 272க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 272க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 060. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 060க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸு 506. இதில் நம்ம எடுக்க போகிறது 50. இப்போ இதை கூட்டிடலாம். 5 + 0 = 5. 5க்கு பெருசு 6. அப்போது 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 060க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 060க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 524. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ போர்டு நண்பா. ஸோ ஏசி போர்டு, பி போர்டு, ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ 524க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 769. இதில் நம்ம எடுக்க போகிறது 76. 7 + 6 = 3. 3க்கு அடுத்ததாக 4. அப்போ 3 அல்லது 4 இந்த 524க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 4. இப்போ இந்த 524க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி நண்பா. இப்போது 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4 ட்ராலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா டச்சு, ரெண்டாவது ட்ராவும் டச்சு, மூணாவது ட்ராவும் டச்சு, நாலாவது ட்ராவும் டச்சு. ஸோ போர்டு மாறி மாறி வந்தாலும் நம்மளுக்கு டச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டே வருது.
அப்புறம் எதுக்கு இதை நீங்கள் சி போர்டுன்னு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ட்ராக்களில் நம்மளுக்கு சி போர்டு நம்பர்ஸ் தான் அதிகப்படியாக கிடைக்குது. அதனால தான் நான் இதை சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வருவாங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ 038க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 338. இதில் நம்ம எடுக்க போகிறது 33. இதோட நம்ம 3 + 3 கூட்ட போகிறோம். 3 கூட்டினோம்னா 6. 6க்கு அடுத்ததாக இருக்கிறது 7. அப்போ 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 769 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 76. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல A and B நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டச்சு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 769க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 473. இதில் நம்ம எடுக்க போகிறது 47 நண்பா. இப்போ இதை கூட்டிடலாம். 4 + 7 = 1. 1க்கு அடுத்ததாக 2. அப்போ 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ இந்த 769க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 542 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை, கண்டினியூ ஆகுது. இப்போது இந்த ட்ராவுக்கான சி போர்டை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 542 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு டச்சு கண்டினியூஸாக இருக்குது. அதோட போர்டுகளும் நம்மளுக்கு மாறி இருந்தாலும் டச்சு மிஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கும்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு, அதாவது போன ட்ரா நம்மளுக்கு 2 வந்து சி போர்டில் கிடச்சிருச்சு. இது போன வாரம் பார்த்த மெத்தட் தான். ஸோ இந்த ட்ராவலையும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 542. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 427. இதில் நம்ம 42 எடுத்துக்கலாம். 4 + 2 = 6. 6க்கு பெருசு 7. அப்போ 6 அல்லது 7 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். ஆனால் ஆல் போர்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸில் உள்ளது. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்துக்கிறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கான சி போர்டு வீடியோ தான். 6 அல்லது 7 வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இதுலேருந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நான் 66 அல்லது 77 சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 76 பெயர் வந்து நம்ம போன ட்ராவுக்கு முந்தின ட்ரா எடுத்திருந்தோம். அதில் 76 பெயர் இருக்குது. ஸோ இந்த ட்ரா வந்துச்சுன்னா டபுளாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கு இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். அப்புறம் நண்பா யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட். ஏன்னா நம்ம பார்க்குறது புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங். அதனால் புதன் டு புதன் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/8/2024 50/50 FF109க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.